வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு முருகனை பற்றி இன்னொரு அதிசயமான தகவல் பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இன்னைக்கு நம்ம தமிழ் கடவுள் முருகன் சேனலில் முருகனுடைய 6 படை வீடுகள் பற்றி, அந்த 6 படை வீடு கோவில்களுடைய ரகசிய வரலாறு பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எப்போவாவது யோசிச்சு பார்த்துருப்பீங்களா, நம்ம முருகனோட 6 படை வீடுகளில் பின்னாடி ஏதாச்சும் மர்மம் இருக்கும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? ஏன் முருகனுக்கு 6 படை வீடு மட்டும் இருக்குது? அதுதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். முருகனோட இந்த 6 படை வீடுகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ரகசிய வரலாற்றை தான் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல படை வீடுனா என்ன? முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க போனப்போ தங்கிய இடங்கள் தான் படை வீடுகள்னு சொல்லப்படுது. ஆனால் ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்து பழமுதிர்ச்சோலை வரைக்கும் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கதையை சொல்லுது. நம்ம 6 படை வீடுகளுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்குவோம். முதல் படை வீடான திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம்னா திருமணம். ஏன்னா முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துல தான் அவர் தெய்வானைய திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால அது ஒரு புனிதமான இடம். 2வது திருச்செந்தூர். இது வெற்றிக்கான இடம். ஏன்னா முருகன் சூரபத்மனை வதம் செஞ்சு அது ஒரு வீரத்தின் அடையாளமா கடலோரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அதிசயமான கோவில் தான் திருச்செந்தூர். திருச்செந்தூர்ல முருகன் வெற்றி பெற்றனால அது வெற்றியுடைய அடையாளமா இருக்கு. அடுத்து பழனி. பழனின்றது ஞானம். ஞான பழத்துக்காக முருகப்பெருமான் தங்கிய ஒரு மலை. சித்தர்கள் வழிபட்ட ஒரு புனிதமான இடம். 4வதா சுவாமி மலை. சுவாமி மலைக்கு பொருள் குருன்னு அர்த்தம். முருகன் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுத்து குருவான இடம்தான் சுவாமி மலை. அடுத்தது திருத்தணி. திருத்தணினா சாந்தம். திருத்தணியில முருகன் அவருடைய கோபத்தை தணிச்சு அமைதி நிலையில இருக்காரு. அதனால திருத்தணி சாந்தத்துக்கான கோவில்னு சொல்லப்படுது. அடுத்ததா பழமுதிர்ச்சோலை. இது பக்தியான இடம்னு சொல்லலாம். ஔவையாருடைய முருகனுக்கு இருக்க ஔவையார் மேல இருக்க அன்புனால தோன்றிய ஒரு புனித தலம் தான் பழமுதிர்ச்சோலை. இதுல உங்களுக்கு எந்த படை வீடு ரொம்ப பிடிக்கும்? இல்லைன்னா இந்த கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா? இதெல்லாம் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. முருகனோட அருள் கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்கும். ஒவ்வொரு படை வீடும் ஒரு தனித்துவமான ஆற்றலை தருது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல முருகனை பத்தின இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.